பிரான்சில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தாயும் மகளும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் பணம் மற்றும் காதல் தொடர்புகள் இருக்கலாம் என நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவரையும் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 26 வயதான நிரோஷன் சசிகுமார் மீதான நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன் இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணையின் போது சட்டத்தரணிகள் தரப்பினால் நீதிமன்றத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. 2021 ஆண்டு 10ஆம் தேதி சென்ட் ரனிஸ் பகுதியில் வைத்து 53 வயதான வைஜயஸ்ரீ மற்றும் 20 வயதான அவரது மகள் திலக்ஷனா ஆகிய இருவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலைகளை வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிரோஷன் சசிகுமார் என்ற மற்றொரு இலங்கை தமிழரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை சந்தேக நபரான நிரோஷன் மறுத்து வருகிறார். படுகொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் மகளின் உடலில் 13 மற்றும் 31 கத்திக்குத்து காயங்கள் இருந்தன. கொலையாளி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் இதயத்தையும் தலையையும் குறிவைத்து தாக்கியதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. உயிருக்கு போராடிய திலக்ஷனா கொலையாளியை தடுக்க முயன்றபோது அவரது நகங்களில் சிக்கியிருந்த DNA ஆதாரங்கள் தற்போது முக்கிய சான்றாக முன்வைக்கப்பட்டுள்ளன. கொலைக்கான காரணம் பணப்பரிமாற்ற முறையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சுமார் 20,000 முதல் 30,000 யூரோக்கள் வரை சேமித்து வைத்திருந்தனர். இந்த பணத்தை நிரோஷன் கையாடல் செய்திருக்கலாம் எனவும் அதை மறைக்கவே இந்த கொலையை செய்திருக்கலாம் எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பு வாதிடுகிறது. மேலும் நிரோஷனுக்கு தமிழ் குழுக்களான ஈழம் பாய்ஸ், ஆவா என்ற குழுக்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையே அவர் திலக்ஷனாவுடன் தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் அதற்கு அந்த இளம்பெண் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூடுதல் தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளன. குற்றம் சாட்டப்பட்ட நிரோஷன் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார். கொலை நடந்த அன்று தான் வீட்டில் இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தனது நெருங்கிய நண்பர்கள் எனவும் கூறுகிறார். ஆனால் திலக்ஷனாவின் நகங்களுக்கு அடியில் நிரோஷனின் DNA கண்டறியப்பட்டது மற்றும் அவரது முன்னுக்கு பின் முரணான பதில்கள் அவருக்கு பலவீனமாக அமைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் தந்தை மற்றும் மகன்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்தில் காத்திருக்கிறார்கள். தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த உறவினரே இத்தகைய கொடூரத்தை செய்தாரா என்ற கேள்வி அவர்களை நிலைகுலைய வைத்துள்ளது. மருத்துவ பரிசோதனையில் நிரோஷனுக்கு மனநல பாதிப்புகள் ஏதும் இல்லை என தெரிய வந்துள்ள நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.